என்னோடய கடை ரொம்ப சின்னதாக இருந்ததுனால பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய கடை தேவைப்படுது அப்படின்ட்டு கடைக்காக ரொம்ப தேடினோம். 3 மாதம் கிட்டத்தட்ட நாங்கள் தேடி அலைஞ்சோம். வீடுன்னு தேடினாலே குடி போகிறதுக்கு நம்மளுக்கு சரியான ஃபெசிலிட்டிஸ் உள்ள வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கையில் கடைன்றப்போ நம்மளுக்கு வியாபாரம் பண்ணுறப்போ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல கார் பார்க்கிங்னாலும் வண்டி பார்க்கிங்கு பக்கத்தில் ரெசிடென்சி இந்த மாதிரியெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருந்து அக்கம் பக்கம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்ல இடமா நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம். அப்படியே நம்மளுக்கு ஒரு கடை பிடிச்சிருக்குதுன்னா அதில் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்ட்டு ஃபைனலாக எங்களுக்கு ஒரு நல்ல கடை ஒரு நல்ல ஏரியாவில் கிடைச்சது. அந்த ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் அந்த கடையை புக் பண்ணிக்கிட்டோம். அந்த கடைக்கான வீடியோஸை டெய்லி அப்லோட் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை மேலும் மேலும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் கடை பார்க்க ஆரம்பித்து உங்களுக்கும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். அது மாதிரி நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்கள் கடையை நாங்கள் புக் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த ஏரியாவில் நின்று அந்த கஸ்டமர் ஃப்ளோ எப்படி இருக்குது, ஏரியா எப்படி இருக்குது அதெல்லாம் நாங்கள் கவனித்தோம். ஒரு பிஸ்னஸ் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெரிய லெவலில் செஞ்சாலும் சரி நம்ம வைக்கிற ப்ராடக்ட்டு ஹை குவாலிட்டியாகவும் நம்ம கஸ்டமர்கிட்ட ஒரு நல்ல கான்வர்சேஷன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்டே திரும்ப திரும்ப வந்து வாங்குவாங்க. அப்போ நம்ம கடை 100% சக்ஸஸாக நடக்கும்.